ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னு சொல்லி சின்ன அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். சின்ன அண்ணனும் மச்சியும் சேர்ந்து பிரியாணி செய்வாங்க. அவங்க ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு. அவங்க என்ன ஸ்டைலில் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் எல்லாமே. நான் வந்து 1 கிலோ வரைக்கும் பிரியாணி போடுவேன். ஆனால் அவங்க 5 கிலோ வரைக்கும் எங்கள் சின்ன மச்சி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு புதினா போடணும். நம்ம புதினா கொத்தமல்லி பொதுவாக சேர்த்து தான் போடுவோம். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு புதினா போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி போடணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி 2 சேர்த்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி வந்துட்டு போட்டு நல்லா வதங்கின பின்ன சிக்கனை வந்துட்டு ஆல்ரெடி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை போட்டு தயிர் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். அளவு தண்ணி ஊற்றணும். அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம அரிசி போடணும். அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஊற்றணும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தம்முக்கு போடுறதுக்கிட்ட புதினா தூவிட்டு அதுக்கப்புறம் தம் போடணும். தம் வந்துட்டு எப்படி போடுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆக்கின சட்டி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சிடணும். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.